ஹைடா பாய்ஸ், வெல்கம் பேக் டு சிஆர்டிவஸ். இந்த வீடியோவில் நம்ம கீ லெவல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, சிஆர்டியோட நம்ம எப்படி கீ லெவல்ஸ் அலைன் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கீ லெவல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, அண்ட் தென் கீ லெவலில் எப்படி ரியாக்ஷன் பார்க்கணும்னு தெரியாது. தப்பாக மார்க் பண்ணி அடி வாங்குவீங்க. ஐ நோ, இனிஷியலாக நானும் தப்பாக மார்க் பண்ணி அடி வாங்கினேன். அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை ஸ்ட்ரிக்டாக ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா, என்ன ஏமாத்தாதீங்க, உங்களுக்கு உண்மையாக இருங்க. ஓகேவா, ஆல்ரைட் காய்ஸ். அண்ட் தென் நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 516 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். மோர் தென் 500 நவ். அண்ட் ஸோ 1000 தான் அடுத்த டார்கெட். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குது, நான் போடுற போஸ்ட்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ தட் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு மோர் கண்டென்ட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது, அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ் வித்தவுட் கெட்டிங் எனி டிலே. ஆல்ரைட், கீ லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். கீ லெவல்ஸ்னா என்ன கைஸ்? ஃபர்ஸ்ட், வாட் த ஃபக் இஸ் கீ லெவல்? கீ லெவல் இஸ் த ஸ்பெஷல் ஏரியா ஃபார் த ப்ரைஸ் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். கீ லெவலுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் பட் ஐசிடியோட பிடி ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கீ லெவல்னு இங்கே சொல்கிறோம். கீ லெவலில் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் அதோட சேஞ்ச் இந்த டைரக்ஷன் நடக்கும். ஓகேவா, ஒரு கீ லெவல் ப்ரைஸ் வரானா அங்கேருந்து நம்ம வந்து ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இட் இஸ் த ஸ்பெஷல் ஏரியா ஃபார் த ப்ரைஸ் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி அப்போசிட் டைரக்ஷனில் ப்ரைஸ் போவான். ஸோ அதுதான் கீ லெவல். அண்ட் வாட் ஆர் த கீ லெவல்ஸ் கைஸ்? கீ லெவல்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இட்ஸ் அ ஸ்பெஷல் ஏரியா ஃபார் த ப்ரைஸ் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். பட் what are the key levels? As you know, I know that you guys already know what are the key levels are. The very first one is the common thing, everyone knows it, which is the fair value gaps. Fair value gaps is a key level, and then old lows and old highs are the most powerful extreme key level. OBs obviously, breakers 100% for sure, and then etc. நிறையா இருக்கு கைஸ். அதுக்கு மேலே HTFோட IFEG and then repair blah 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 எக்கச்சக்கமானது இருக்கு. I don't use them. I only use fair value gaps, old lows and highs, order blocks, breakers. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஓல்டு லோஸ் அண்ட் ஹைஸை வந்து உங்களை மார்க் பண்ணுறது ஒரு கீ லெவலாக அது எடுக்கலாமா இல்லாமல் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஓல்ட் லோஸ் அண்ட் ஹைஸ் has the potential to change the price or the direction. Okay, so it's powerful. Fair value gap எல்லாருக்கும் தெரியும். And then OB breakers. இப்போதைக்கு இதை மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுக்கு மேலே போகிறதுலாம் லைக் ஐ டோன்ட் பர்சனலி ப்ரிஃபர். உங்களுக்கு அப்படி எதுனா வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு தாராளமாக மற்ற கீ லெவல்ஸ்லாம் என்னன்னு பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேர் வேல்யூ கேப்ஸ், old lows and highs, OBs, breakers, etc. அப்பா ஓகே, இப்போ வந்து நமக்கு கீ லெவல்ஸ்னா என்னன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா கிடைச்சிச்சு இல்லையா. கீ லெவலில் ப்ரைஸ் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் அ டர்னிங் பாயிண்ட் ஃபார் த ப்ரைஸ் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன், ரைட்? ஸோ இப்போ கீ லெவலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஐ நோ many of you would probably get fucked up yesterday at 1 a.m. right? This is the live chat guys. Okay, let me check. Let me leave it first. All right, this is the live chat now. Yesterday வந்து பார்த்தீங்க அப்படின்னா I know probably you guys marked the highs and lows of the 9 p.m. candle. CRT low and then CRT high மார்க் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா ரேஞ்சோ, இந்த ரேஞ்சோட ஹை இங்கே இருக்கா, இது ஒரு ரேஞ்சா, பம்ப் அப் பம்ப் டவுன், ஸோ இட்ஸ் அ ரேஞ்ச். இங்கே
இங்கே சரி வச்சுக்கோங்க, இது உங்கள் டார்கெட்டாக கூட வச்சுக்கோங்க, நம்ம வச்சுக்கோங்க ஓகேவா. கீ லெவலாக இந்த இடத்துல நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிப்பீங்க. வாட் டிட் யூ யூஸ் அஸ் கீ லெவல் ஹியர்? நான் சொல்கிறேன் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட், this is the key level obviously, but 1am ல price key level டேப் பண்ணிருக்கான். ஸோ இப்போ நான் சார்ட்டை ரிவைன் பண்ணி காட்டுறேன், இப்போதான் உங்களுக்கு எப்படி கீ லெவல் யூஸ் பண்ணணும் புரியும் ஓகேவா. இப்போ நான் வந்து சார்ட்டை ரீவைன் பண்ணிட்டேன். இப்போ நான் 3 minutes டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் ஆகிக்கிறேன் ஓகேவா. ஏன்னா as you guys already know we trade 3 minutes in 1am, right? 3 minutes இஸ்ல என்டர் ஆகும். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருப்ப, ப்ரைஸ் வந்து 15 minutesல இருக்கிற ஒரு ஸ்விங் லோஸை இன்சைடு எதனா ஒன்று போட்டானா நம்ம செல்ஃபா பை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஒரு கீ லெவலாக கன்சிடர் பண்ணி சிஸ்டம் ஒன்று என்ட்ராக இருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம 3 minutes போகலாம். 3 minutes போயிட்டு 1am ப்ரைஸ் வந்து எப்படி இது பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, வாட் இட் ப்ரைஸ் டிட். ப்ரைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் பட்டுட்டு ப்ராப்பராக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான், சிஸ்டம் கொடுத்துட்டான். அதை நம்பி இந்த இடத்துல என்ட்ரி போயிருப்பீங்க எஸ்எல். பட் சம் ஆஃப் யூ நோ த ஃபர்ஸ்ட் மூவ் இஸ் ஆல்வேஸ் அ ஃபேக் மூவ். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் லோ டு கெட் டோட்டல் சூப்ட், ரைட்? பிகாஸ் இந்த லோ ஒரு ப்ரொடக்டடாக என்னன்னே தெரியாது. ஸோ டோட்டல் சூப் நடந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் தென் டோட்டல் சூப் ஹேப்பன் அட் த Q2 of 1am. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிஸ்டுக்கு அப்புறம் என்ட்ரு ஆயிருப்பீங்க, ரைட்? ப்ராபப்லி சிஸ்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஆயிடுச்சு. இந்த இடத்துல உனக்கு சிஸ்டிங் ஆயிடுச்சு, இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்ப, ரைட்? யூ கைஸ் என்டர் இன்டு லாங் பொசிஷன் ரைட் ஹியர். ஓகே, என்னப்பா இது வரமாட்டேங்குது, இன்டர்நெட் இஷ்யூவா தெரில கைஸ். ஓகே விடுங்க. அடுத்து வந்து பைஸ் போயிருப்பீங்க. பட் ஆனால் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மேலே போகிற மாதிரி ஏற்றி அரைச்சி எஸ்எல் அடிச்சிட்டான் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டாட்டம் மேலே பறந்துருப்பான். திஸ் இஸ் த ஆக்சுவல் டர்ட்டில் சூப்ஸ் ஓகேவா. இதுதான் உங்களோட டர்ட்டில் சூப்பு. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 1am மேனிபுலேஷன் பண்ணுறது ஒரு ஃபேக்காக இருக்கும். அண்ட் தென் உங்களோட கீ லெவல் ப்ரைஸ் வந்து ரீச் ஆகல. ஆக்சுவலி நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப் தான் கீ லெவல் ஆப்வியஸ்லி. பட் வாட் இஸ் த கீ லெவல்னா இந்த ஓல்டு லோ தான் கீ லெவலு ஓகேவா. நான் சொன்னேன்னா இல்லையா, ப்ரைஸ் வந்து ஓல்டு லோஸ் அண்ட் ஹைஸ் கிட்ட வந்து ப்ராப்பராக ஒரு ரியாக்ஷன் கொடுத்து திருப்பிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் அதை கீ லெவலில் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா. லெட் மீ மார்க் இட் அஸ் எ கீ லெவல் கைஸ். இப்போது நான் 3 minute டைம் ஃப்ரேம் போய் ஸ்விட்ச் ஆகி காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்க, ப்ராப்பராக கீ லெவல் வந்து இயர்லி பையர்ஸ் எல்லாரையும் ஃபக்ட் அப் பண்ணிட்டு த மார்க்கெட் பியூட்டிஃபுல்லி ரிவர்ஸ்டா. இப்போ தான் நம்ம ஆக்சுவல் என்ட்ரி வரணும். இப்போது நமக்கு 3 minutesல சிஸ்ட் வேணும். 3 minutesல சிஸ்ட் இங்கே இருக்குது. சிஸ்டுக்கு மேலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கொடுத்துருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சம்வேர் அரௌண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இங்கே என்ட்ரு ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ட்ரு ஆகும், ரைட்? ஃப்ரம் இங்கே என்ட்ரு ஆகிட்டு ஸ்டாப் பிலோ த ஸ்விங் லோ அண்ட் டார்கெட்டிங் த ரேஞ்ச் ஹை. டார்கெட்டிங் த ரேஞ்ச் ஹை. ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போயிருக்கான். This is why the volt lows and highs are important. You have to train your eyes, right? வேற வழியே கிடையாது. உங்கள் கண்ணை வந்து திறந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கேப்சரே பண்ண முடியும். பிகாஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் இந்த இடத்துல எத்தனை பேர் அடி வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேவா. சம் ஆஃப் தெம் பர்சனலி sent me the screenshots of loss yesterday, right? அவங்களுக்குலாம் தெரியும் ஏன் ப்ரோ லாஸ் ஆச்சு, எனக்கு பிரேக் டவுன் பண்ணி வீடியோ போடுங்கன்னு எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் த ரீசன், சூஸிங் த ராங் கீ லெவல். இப்போ அந்த ஃபேர் வேல்யூ கேப் ராங்னா கிடையாது, அந்த ஃபேர் வேல்யூ கேப்குள்ளேயே உனக்கு ஓல்டு லோஸ் அலைன் ஆகிருக்கு, ரைட்? ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் திஸ் லோ டு பி டர்ட்டில் சூப்ட். இந்த இடத்துல டர்ட்டில் சூப் ட்ரேடர்ஸ்லாம் லிமிட் ஆர்டர் போட்டிருப்பானுங்க. அண்ட் தென் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ், டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா 3 AM பர்ச் பண்ணியிருக்கான், ரைட்? நீங்கள் பாருங்க கீழே வர ப்ராப்பராக 3 AM பர்ச் பண்ணிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டான். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிடியோட ப்ராப்பர் 2022 மென்டர்ஷிப் மாடலும் நடந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா IRL to ARL சூப்பராக
போயிருப்பான். ஓகேவா, 15 மினிட்ஸ் ப்ராப்பராக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ரியாக்ஷன், ஐ மீன் 50% ரீட்ரேஸ்மெண்ட், அங்கே கரெக்டாக வந்துட்டு அங்கேருந்து மேலே தூக்கி சொல்லியிருப்பான். அண்ட் தென் 9 AM ப்ரைஸ் வந்து ஹையர் ப்ரைஸஸ் தான் புஷ் பண்ணிச்சு. ஓப்பன், லெவ், ஹை அண்ட் க்ளோஸ். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரேடிங் டே. ஆனால் நிறைய பேர் ஈவென்ச்சுவலாக ஸ்டாப் அவுட் ஆயிருப்பீங்க. ஓகேவா, ஸோ மார்க்கிங் த கீ லெவல்ஸ் இஸ் ரியலி அன் இம்பார்ட்டன்ட். பட் அதை கரெக்டாக மார்க் பண்ணுறோமாங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இதுதான் நீ கீ லெவலாக சூஸ் பண்ணணுன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்குமா? எஸ்பெஷலாக நியூபி கைஸ்க்கு தெரிஞ்சிருக்காது, ரைட்? 3 AM கரெக்டாக கீ லெவலில் போயிச் பண்ணிட்டு அங்கேருந்து தூக்கி சொருவிட்டானா இந்த என்டையர் எக்ஸ்டர்னல் ரேஞ்சுக்கே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டான் 9 AM ஒரே அழுத்திட்டு இறக்கிட்டான், ரைட்? ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கீ லெவல். கீ லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து ப்ராப்பராக வி ஷேப்பில் ரியாக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது நமக்கு, விச் இஸ் அவர் கீ லெவல், அண்ட் தென் ஓல்டு லோ இஸ் அவர் கீ லெவல். இந்த இடத்துல ஆன் த டைம் வந்து நீ ரியாக்ஷன் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ப்ராப்பராக இருக்கா எல்லாமே, இல்லை நம்மளை ஏமாத்துறானா அப்படின்னு பார்க்கணும். ஓல்டு லோஸ் அலைன்ட் வித் ஃபேர் வேல்யூ கேப் இஸ் அன் ஹைலி ப்ராபபிள். இப்போ வாட் யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் த ப்ரைஸ் வென் த ப்ரைஸ் ரீச் த கீ லெவல்னா, இப்போ இந்த கீ லெவலுக்கு ப்ரைஸ் ரீச் ஆகட்டும் காட்டுறேன். கீ லெவல் ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க எப்படி இருக்கு. கீ லெவல் ப்ராப்பரா டச் பண்ணோம்னா immediate rejection from the downside and price is started pushing to the upside, right? So clean-ஆ இருக்கா, கண்ணுக்கு தெரியுதா? clean-ஆ இருக்கா guys? இங்க பாருங்க, ப்ராப்பரா ஒரு பவுன்ஸ் பேக்கா, வி ஷேப்ல இருக்கா ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டானா தட்ஸ் இன் வேல்யூ. ஸோ அங்கேருந்தே நம்ம அப்போசிங் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் தான் டார்கெட் பண்ண போகிறோம். தட்ஸ் த டோட்டல் பிளான். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட். கீ லெவலில் வந்து பிளைண்டாக என்ட்ரெலாம் போடக்கூடாது. சில பேர் டர்ட்டில் சூப் ட்ரேடர்ஸ்லாம் இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. அழகா இந்த ஷிஃப்ட் கொடுத்தோன்னா ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே வச்சுட்டு வெயிட் பண்ணிருப்பானுங்க பாய்ஸ். ஓகேவா, டர்ட்டில் சூப்பில் டேரெக்டாக லிமிட் ஆர்டர் போட்டு என்டர் ஆகிறதுலாம் கொஞ்சம் கடினமான வேலை, கஷ்டம். இட் ரெக்வயர்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு டூ. நமக்கு அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கைஸ், கன்ஃபர்மேஷன்லாம் நான் போக மாட்டேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ரியாக்ஷன் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் ட்ரேட்குள்ள என்டர் ஆகணும் அஸ் அ பிகினர் யூ. ஓகேவா, நானும் அப்படி தான் என்டர் ஆவேன். எனக்கும் டர்ட்டில் சூப்பில் டேரெக்டாலாம் என்டர் ஆக தெரியாது. ரேர் கேஸில் 1 or 2 ட்ரேட்ஸ் என்டர் ஆயிருக்கேன். ஓகேவா, ஆல்ரைட்ப்பா. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கீ லெவல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் யூ சூஸ் த ராங் கீ லெவல் கைஸ். ஓகேவா, தப்பான ஒரு கீ லெவல் சூஸ் பண்ணுவீங்க, தப்பான ஒரு ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணுவீங்க. கீ லெவல்னு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு லோவை மார்க் பண்ணி வச்சுப்பீங்க. ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல திரும்பணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல அவன் திரும்பாமல் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கண்டினியூவேஷனாக இருப்பான். இது வந்து தப்பு தான். இனிஷியலாக அந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன். சம்மந்தமே இல்லாததெல்லாம் கீ லெவலாக சூஸ் பண்ணி நிறைய அடி வாங்கியிருக்கேன். தட்ஸ் ஹேப்பன் கைஸ். ஒரு வருஷம் ஆகும். ஓகேவா, 6 to 1 year guys. Okay, depends upon your IQ, depends upon the hard work you put in this work. இதை பொறுத்து மாறும். ஓகேவா, ரோமியோவும் அதான் சொல்லியிருப்பேன். ஸோ யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் yourself and spending time in chats minimum 1 year as fuck. ஓகேவா, ஸோ train your eyes. ஸ்டார்டிங்ல எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. பார்க்க அடி வாங்க ப்ராஃபிட் வாங்க எஸ்எல் வாங்க. இவென்ச்சுவலி யூ கெட் ட்ரைன்ட் யுவர் ஐஸ். ஓகேவா, இவென்ச்சுவலா உனக்கே தெரியாம யூ வில் பிகம் அன் ப்ரோ ப்ரைஸ் ரீடர் அந்த மாதிரி கூட ஆயிடுவா. ஓகேவா, ஸோ அதனால ஸ்டார்டிங்ல தப்பா தான் பண்ணுவீங்க. இட்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ அதுக்குன்னு செஞ்ச தப்பை திரும்ப பண்ணாதீங்க. ஜேர்னல் பண்ணுங்க. ஏன் இது ஃபெயில் ஆச்சுன்னா ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் தேடுங்க. ஏன் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா சக்ஸஸ் ஆனதுக்கு ரீசன் தேடுங்க. எல்லாமே ஜேர்னல் பண்ணுங்க. ஓகேவா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு என்ன சொல்றதுப்பா, ஒரு 2 to 3 பேர்ஸ்ல போயிட்டே உட்காந்து யூரோ யூஎஸ்டியில் 1,
GBPUSDல 1, USD CADல 1, இந்த மாதிரி எல்லாத்துலயும் 1-2 எடுத்து why it failed, why it went successfully அப்படிங்கிறதுக்கான ரீசனை ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ஃபேர் வேல்யூ கேப் பிகினர் கைடுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேவா? எப்படி என்னெல்லாம் பார்க்கணும், எல்லாருக்கும் தெரியும் ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து விச் இஸ் அன் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, ஸோ ப்ரைஸ் வந்து எக்ஸ்டர்னல் புஷ் பண்ணுவாங்க. பட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு நோட், இம்பார்ட்டன்ட் டு வாட்ச் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இருங்க, ஒரு ப்ராப்பரான வேலிடான ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வரேன். எடுத்து வச்சிருந்தேன், சொல்லி கொடுக்கணும்னா மறந்துட்டோம்பா. பிசியில் ரெக்கார்ட் பண்ணால் என் பிசியில் மைக் இல்லை கைஸ், நான் மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், அது வரணும். அது ஸோ லேப்டாப்பில் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் த்ரூலாம் இருக்கனால தெரிய மாட்டேங்குது. அண்ட் தென் இது இமெயிலும் வேறு இமெயிலு, மாத்தஸ் ட்ரேடரோட இது, ஐ மீன் என்னோட தான், லைக் மேக்ஸ் எஃபெக்ட்ஸ்லையும் ப்ரீமியம் வச்சுருப்பேன், இதுலேயும் வச்சுருப்பேன். ஸோ இங்கே December 4 பார்த்தேன்னு நினைக்கிறேன். December 4, எஸ் பிடிச்சிட்டேன். இங்கே வாங்க, வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 PM ரேஞ்ச். சாரிப்பா, ஒட்டி விடணும் பாலிட்டா. இங்கே வருங்க, கால வலி மாதிரி இருக்கும், குந்தலக்கான் இருக்கும். அது ப்ராப்பரான எக்ஸாம்பிள்ஸ் கிக்கிச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல அடி மேல அடி வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஏய் வாடி, வந்துருச்சு கைஸ். இப்போ what do you see here guys? This is the 9 PM range and after that நம்ம 1 AM தான் ட்ரெயின் பண்ண போறோம். But what did you see here? Obviously our bias is bullish and then the specific candle trade பண்றனால we like wicked below, closed within the range, obviously higher prices. Next candle வந்து ஒரு bullish candle தான் print பண்ணுவோம். So 1 AM நம்ம bias order flow bullish தான் இருக்கு, and then நம்மளோட 1 AM க்கு நம்ம bias வந்து bullish தான் இருக்கு. But we closed within the range. This is the candle number 1, this is the candle number 2, closed within the range. So candle number 3 la open low லைட்டா லைக் இந்த இடத்துல மாடல் 1 கன்ஃபர்மேஷன் கேண்டில் எதனா ஒன்று இருக்கு உங்களுக்குள்ள, அதை மார்க் பண்ணிருப்பீங்க அங்கே என்ட்ரு ஆகலான்னு சொல்லிட்டு. பட் யூ வில் பி ஸ்டாப்ட் அவுட் guys. இது நான் பர்சனலாக நான் எடுத்த ட்ரேடு. ஐ நோ சம் ஆஃப் யூ லாஸ்ட் நேற்று மாதிரியே அன்னைக்கும் December 4, because most of you send me the screenshot. Bro, why did it failed? I already said, bro, it didn't fail, you just need to train your eyes. Key levels குள்ள liquidity pool இருக்கும் guys. ஓகேவா? இப்போ key levels குள்ள liquidity pool இருக்கும். liquidity pool ஒரு key level குள்ள இல்ல அப்படின்னா the price will generate the liquidity inside the key level. For example, இருங்க, சரி இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது டெலீட் பண்ணிடுறேன், சின்னதாக இருக்குது லேப்டாப் ஸ்க்ரீன், டச்சே பரவாயில்ல இருக்கேப்பா. இது இப்போ நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஓகே, மங்களகரமாக மஞ்சளை வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, மேலே உனக்கு சிஆர்டி லோவும் ஸ்பாட் ஆயிருக்கு, அலைன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த ரேஞ்ச் லோவும் அலைன்ட் ஆயிருக்கு, கீழே இருக்கு. இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள லிக்விடிட்டி பூல் இல்லை அப்படின்னா, லெட்ஸ் சே திஸ் இஸ் a 4 hour imbalance or 4 hour fair value gap. ஸோ இந்த 4 hour fair value கேப்புக்குள்ள 15 minutes டைம் ஃப்ரேம்ல லிக்விடிட்டி பூல் இருக்கணும். ஓகேவா? லைக் எப்படி இருக்கும்னா, லிக்விடிட்டி பூல் இல்லாம இருக்கிற கேண்டில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே பம்பா இருப்பான், அதுக்கப்புறம் இங்க வச்சு இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா there is no liquidity pool inside the fair value gap. அதே இப்படி இருக்கிறான் அப்படின்னா this is your liquidity pool, right? This is your liquidity pool. So நம்ம next candle என்ன பண்ணோம் அப்படின்னா, wait for the price to reach the key level. key levelல இந்த liquidity clear பண்ணாமவே
ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா திரும்ப வந்து லிக்விடிட்டியை கிளியர் பண்ணி உங்களெல்லாம் ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பறந்துருவாங்க. அடியோ அடி புடியோ புடிங்க போயிட்டு இருக்கோம். ஃபக்டப் பாருவீங்க. ப்ரைஸ், as I always say, the price will always manipulate you with the fake market structure shift, right? ப்ரைஸ் வந்து ஃபேக்காக ஒரு ஷிஃப்ட் கொடுப்பான் ஒரிஜினல் டைரக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ரீச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபேக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டில் சிக்கிக்காம வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு கிளியர் த லிக்விடிட்டி பூல், பிகாஸ் யூ ஆல் நோ that liquidity is the fuel for the market. Liquidity moves the market, right? இதனால தான் ஏன் நீங்க ஸ்டாப் லாஸ் வாங்கினதுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து செம ஃபாஸ்டா டார்கெட் போகுதுன்னு அர்த்தம். பிகாஸ் யூ கெட் சூப்ட், ரைட்? The turtle soup happens at here, right here, key level, in the key level, inside the liquidity pool of the HTF key level, right? This is the actual manipulation. You got trapped here and the market changed its direction immediately after stopping you out and then rally. So, இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்பரா நடந்தாதான் அது வேலிட். ஓகே, இப்போ ஒரு கீ லெவலே இல்ல அந்த ஃபேர் வேல்யூ கேப்ல அவன் என்ன பண்ணுவான்? இப்போ இந்த இடத்துல கீ லெவலுங்கிற பாருங்க, லிக்விடிட்டி பூல் இல்லாத ஃபேர் வேல்யூ கேப்ல என்ன பண்ணுவோம்? லெட்ஸ் சே நமக்கு இன்சைட் த ஃபேர் வேல்யூ கேப் ஆர் பிரேக்கர் பிளாக் ஆர் ஆர்டர் பிளாக், வாட் எவர் த கீ லெவல் நோ மேட்டர், தட் டசன்ட் மேட்டர். இன்சைட் த கீ லெவல்ல நமக்கு இந்த மாதிரிப்பா எதுவுமே இல்லை, ரெண்டு கேண்டில் ஏற்றிட்டான், லோஸே இல்லை, ஹைஸே இல்லை, ஒரு ஸ்விங் பாயிண்டே இல்லை அப்படின்னா நீங்க பிரைஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா the very next candle he will come back into the key level and generate the liquidity inside the key level and moves with the fake market structure shift and again come back to stop you out and then rally. So இந்த பர்டிகுலர் டைம் விண்டோ வரைக்கும் நமக்கு கீ லெவல்ல லிக்விடிட்டி பூலே கிடையாது. ஸோ கீ லெவல்ல லிக்விடிட்டி பூலே இல்லாம அவன் கீ லெவல் வந்துட்டு திரும்ப மாட்டான். கீ லெவல்ல லிக்விடிட்டி பூலே இல்லைன்னா he generates the liquidity inside the key level. So fake market structure shift key level வந்து கொடுத்துட்டு now there is a liquidity pool inside the key level, right? After the time window, price tapped into the key level, no liquidity pool inside the key level at this particular time, and the price pushes towards the upside and gives a false hope to the traders to get into the trade. So now this is your liquidity pool, right? This will act as a liquidity pool now. After that, the price will come faster. Price will come faster to hunt you out, right? Or stop you out. The price will stop you out here. And then அங்கிருந்து அடிச்சு புடிச்சு பறந்துட்டு சிட்டாட்டம் திரும்பிடும். ஓகேவா? இது இப்படிதான் நீ ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ப பார்க்கணும். கண்ணை திறந்து பாரு, உள்ள டேப் பண்ணிட்டு எல்லாம் போக மாட்டான். The first move is always a fake move. ஓகேவா? The first move is always a fake move. So don't be don't get trapped by the fake move, guys. பிரைஸ் வந்து எப்பயுமே கீழே வந்துட்டானா அங்க இருந்து செமையா ஒரு பவுன்ஸ் கொடுப்பான். ஓகேவா? அது வந்து லிக்விடிட்டி கிளியரே பண்ணிருக்க மாட்டான். ஓகேவா? இங்க வருவான், அப்படி ஐயோ ஏத்துறானே, ஓடுற வண்டியில ஏறணுமே, அவ்வளவுதான் அடிச்சு தூக்கிட்டு இதுக்கப்புறம் சிட்டா ஜிவ்வுன்னு ஏறிடுவான் ராக்கெட் மாதிரி. சரியா? ஸ்டாப் லாஸ் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ரிஸ்க் ஒண்ணுதான், பணம் வேற. ஓகேவா? அதனால ஒழுங்கா கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்கடா பாய்ஸ். இப்ப நம்ம லைவ் எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஓகேவா? Okay, let's get into the 15 minutes chat or 15 minutes போய் காட்டுறேன். இந்த fair value gapல எதனா liquidity pool இருக்கா? Inside that fair value gap there is no liquidity pool. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு நல்லா HTF ல போயிட்டு மறுபடியும் வந்து காட்டுறேன். ஓகேவா? The pattern CRT trader, கரெக்டா தான் கேட்டிருக்கு. The pattern CRT trader marked this candle as a candle number 1, this candle as a candle number 2, which is the manipulation candle, and he was waiting for the price to distribute faster towards the upside in the candle number 3, right? But there was no liquidity pool inside the fair value gap here in this example. No liquidity pool inside the fair value gap.
So the candle number 2 get into the fair value gap, but there was no liquidity pool inside the fair value gap. So இந்த candle number 2 ஓட லோ தான் உனக்கு liquidity pool-ஆவே ஆக்ட் ஆகும். புரியுதா? liquidity pool இல்லாத fair value gapல பிரைஸ்க்கு என்ன வேலை? ஃபேக்கா எதுக்கு அதுக்குள்ள ஒரு ஷிஃப்ட் கொடுத்துருப்பான், எதுக்கு ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு 60 கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? அது ஃபேக் மூவ். இதை வந்து உன்னை ஸ்டாப் அவுட் பண்றதுக்கு அவன் போட்ட சதி வேலை, சதிகாரம் உண்டை. நம்பாதீங்க. ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு பறந்துடுவான். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா? let me switch to the 3 minutes time frame guys. ஓகேவா? இந்த இடத்துல பாருப்பா. ஐயோ எறானேன்ட்டு நினைச்சிருக்கேன். candle number 1 low, candle number 2 taps into the key level, candle number 3 ல like open low. இந்த இடத்துல இதை turtle soup பண்ணுவான், லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருப்பீங்க. பட் வாட் ஹேப்பன்ட்னு பார்க்கலாம். அடியோடி கைஸ், அடியோடி புடி விடிய விடின்னு சதற விடுறானேப்பா பையன். எஸ் இந்த இடத்துல பாருங்க, the candle number 2ல இதுக்கு தான் என்டர் ஆகக்கூடாது. this is the type 4 of CRT. everybody hates this type of CRT because your turtle soup got souped again one more time. ஆனா நீ கண்ணை கிளியரா வச்சிருந்தனா உனக்கு இதெல்லாம் தப்பிச்சிடுவேன். key level liquidity pool இல்ல. so price created liquidity pool inside the key level here. candle number 2 ஓட low தான் உனக்கு liquidity pool create பண்ணிருக்கு. so turtle soups change in the state of delivery, CIST, and then rally, targeting the opposing end of the range. so இங்க பாருங்க, பிரைஸ் வந்து ஃபேக்கா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து கீ லெவல்ல டாப் பண்ணிருப்பான், நம்பி என்டர் ஆயிருப்பீங்க. பட் யூ கெட் ஸ்டாப்ட் அவுட். அண்ட் உங்களை ஸ்டாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் பாருங்க எவ்வளோ ராக்கெட் மாதிரி ஜீவனு அம்மால எல்லாத்தையும் செதற விட்டானா, அடிச்சுட்டு போயிட்டானா உன்னை ஸ்டாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ திஸ் இஸ் வாட் டு சி விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு கீ லெவல்ல பிளைண்டா நம்ப கூடாது. அந்த கீ லெவல்ல லிக்விடிட்டி பூல் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி லிக்விடிட்டி பூல் இருந்துச்சு அப்படின்னா வெல் first move fake move. so wait for the turtle soup. second ஒரு manipulation போட்டோம்னா அங்க இருந்து சிஸ்ட் டவுன் என்டர் ஆகிக்குங்க. லைக் லிக்விடிட்டி பூல் இல்லாம வந்துட்டு ஒரு மேசிவான ஒரு புல் பேக் லைக் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்தோம்னா he is preparing you to fucked up. ஓகேவா? so don't get trapped by this bullshit guys. this often occurs in the market. this is the reason why you got or get stopped out all the time. ஓகேவா? பிரைஸ் கீழே வந்திருக்கான், ப்ராப்பரா எல்லாமே ரியாக்ஷன் இருந்திருக்கு, இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும் அப்படின்னு நின்றானீங்கன்னா சுத்தடிச்சிடும். ரைட்? the first move is always the fake move. என்னடா திரும்ப அதே சொல்றேன். yes, the first move is always the fake move. so don't get trapped. alright guys, இந்த வீடியோல அவ்வளவுதான். ஓகேவா? so this is how the market moves. this is how the price moves the market after stopping you out. The price always moves faster than you think. right? இங்க பாருங்க, இந்த டைம் இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு டைமா பாருங்க, எவ்வளவு பெரிய டைம். ஆனா உங்களை ஸ்டாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சர்ன்னு ஏறிட்டானா. this is the sauce. okay actually. so alright guys, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1000 ரீச் பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஸ்டே ஹியர் ஃபார் எவர். நம்ம ரொம்ப லாங் டிராவல் பண்ணலாம் ட்ரேடிங்ல. கண்டிப்பா நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். என்னோட போஸ்ட் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல நான் அப்டேட் பண்றது. ஸோ இன்ஸ்டாகிராம்லயும் என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்குலாம் லைக் ஒரு 3 பேர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ப்ரோ ஐ ஜஸ்ட் லேர்ன்ட் சிஆர்டி ஒன்லி ஃப்ரம் யுவர் போஸ்ட் அப்படின்ட்டு. பிகாஸ் தே கைஸ் ஆர் வில்லிங் டு லேர்ன். they guys are willing to learn even
ஃப்ரம் மை போஸ்ட். அவங்க என் போஸ்ட் பார்க்குறாங்க. தே கைஸ் ஆர் லைக் என்ன சொல்றது, தே கைஸ் ஆர் கெட்டிங் பேக் டு தேர் சார்ட்ஸ் அண்ட் தே ஆர் ரீஇன்ஜினியரிங் மை ஒர்க்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி என்ட்ரா இருக்கேன் நாங்கள் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தே கைஸ் ஆர் லேர்னிங் ஃப்ரம் இட். ஓகேவா? ஸோ ஐ சப்போர்ட், ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ கைஸ். ஸோ என்னையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய்.